தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் என்டிஏ அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மக்களுடைய அடிப்படை தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட திறமை இல்லாத ஒரு அரசாக மோடி அரசு இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இப்படி எடப்பாடி மோடியிடம் மண்டியிட்டாரோ அதை போல மோடி அமெரிக்காவிடம் மண்டியிட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இந்தியாவில் பிஜேபி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆட்சியில் தான் மகளிர் எல்லாம் விறகு அடுப்புகளை விட்டுவிட்டு கேஸ் அடுப்புக்கு மாறிவிட்டார்கள் என்று மாறுதற்கு மோடி அவர்கள் அனைத்து தாய்மார்கள் கண்ணீர்களை விளக்குகின்றார்கள் என்று தெரியும். 414 ரூபாய்க்கு விற்ற கேஸ் விலை இன்றைக்கு 928 ரூபாய்க்கு விற்கிறது என்றால் ஒன்றிய அரசுடைய அவலம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எப்படி சொன்னாரோ மணி அடுங்கில் விளக்கை காட்டுங்கள் என்று இப்பொழுது சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் இன்று வரை சரியானதாக இல்லை. ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்களை வாட்டி வதைக்கின்றன. முதலமைச்சர் இதற்கெல்லாம் மோடிதான் பொறுப்பு என்று அவரை நோக்கி விரல் நீட்டி குற்றம் சாட்டி அமைதியாக இருந்து விடாமல் அவர்கள் மின்னடுப்பை பயன்படுத்த அந்த மக்களுக்கு நம்மால் ஆனதை செய்வோம். இதுதான் நம்முடைய முதலமைச்சரின் ஆகச்சிறந்த தலைமை பண்பு. சிலிண்டர் எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம். தட்டுப்பாட முழுமையா பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு அரசுனா மத்திய அரசு நம்ம மோடிஜியை தான் சொல்லணும். ஒவ்வொரு வீட்லயும் சிலிண்டர் இல்லாம எவ்வளவு பிரச்சனை, ஹோட்டல் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு, பசுமை பட்டினியும். இவ்வளவு காரணம் அந்த மோடி அரசு தான். ஈஸியா விறகு வச்சு எரிக்க சொல்றாங்க நிர்மலா சீதாராமன். அவங்க வீட்டுல அவங்க செய்வாங்களா? பாமர மக்களை எல்லாம் பார்த்தா அவ்வளவு இதா இருக்கா. இது கேஷுவலா சொல்லிட்டு அவங்க ஏசி ரூம்ல கொண்டிருக்காங்க. இங்க நம்மள மாதிரி இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எல்லாம். சமையல் சிலிண்டர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு துப்பில்லை, தீர்ப்பதற்கு முப்பில்லை. டெல்லி அணியை விரட்டி அடிப்போம்.